ஆண்ட பரம்பரைங்கிறதுக்கான தரவுகள் வந்து எதுவுமே இல்லாத, இப்போதைய அண்மையில நீங்க பார்த்திருப்பீங்க. செஞ்சியில வந்து கோனேரி கோன் கட்டுன கோட்டைன்னு வந்து சி வ சீமான் சொன்னாருன்ட்டு கோச்சிக்கிறாங்க. அவன் மராத்தியன் கட்டுன கோட்டைங்கிறது இல்ல. தமிழன் கட்டுன கோட்டைங்கிற அடிப்படையில தான் அவரு வராரு. இப்ப அந்த இடத்துல அ வன்னியர் கட்டுன கோட்டைன்னு அவன் பதிவு பண்ணி, அத வந்து அவரு மராத்திய கோனேரி கோன் கட்டுன கோட்டைன்னு சொல்லியிருந்தாருன்னா, நம்ப கண்டனம் தெரிவிக்கலாம். இப்ப அவரு வந்த பிறகு அன்னைக்கு நாள் தான் தரவு குடுக்குறோம். இது இன்னாரு கட்டுனது, செஞ்சேரி கோன் கட்டுனதுன்னு. அதுக்கு முன்னாடி உரிமை கோரல. அப்ப அவரு பேசுறதுக்காக அங்க நெறைய பேரு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற பிழை என்னன்னா, கடந்த தலைமுறை வந்து கல்வியில அதிகமா சிறந்து விளங்கல. அது நாயக்கர் ஆட்சி காலத்தால கல்வி மறுக்கப்பட்டு ஓடிப்போச்சு. நம்மளுடைய வரலாறு எழுதுனதெல்லாம் நமக்கு பகைவர்கள் எழுதினாங்க. நம்ம யார் வீழ்த்தினானோ, வீழ்த்தினவர்களும், வீழ்த்தவர்களுக்கு துணை நின்றவர்களும் தான் எழுதினாங்க. அப்ப நம்மளுக்கு விவரம் தெரிஞ்ச பிறகு அந்த வரலாறு தரவுகள நம்ம மீட்டெடுத்து, செஞ்சேரி கோன்ல துவங்கி அந்த வரலாற நம்ம வந்து நூலாக்கி குடுத்துருக்கணும் 1.